அவர் மரணத்தை இங்கே நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து விமர்சனம் பண்ணுவது. பிரேத பரிசோதனையை விட இந்த மரணத்தை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். பாக்கியராஜோட மரணம் இயற்கையானது. அவருக்கு வயசு இப்போ 73 வயசு. இன்னைக்கெல்லாம் 23 வயசுலேயே மாரடைப்பு வருது. அவர் மாரடைப்பில் தான் இறந்துருக்கிறாரு. ஆனால் இங்கே அவர் மரணத்துக்கு காரணமாக பல யூகங்கள், நிறைய சேனல்கள், அது ரொம்ப மனசுக்கு காயமாக இருக்குது. இது ஊடகங்களா இல்லை யூகங்களா? ஒரு ஊடகத்தில் அவர் தான் பையன் பெருசாக ஜெயிக்கலை, அந்த துக்கத்தில் இறந்துட்டாருன்னு ஒரு பக்கம். இன்னொரு ஊடகம் அவரோட பொண்ணு வாழ்க்கை சரியாக அமையல, அந்த கவலையிலே இறந்துட்டாரு, அந்த மன உளைச்சல் தான் அவர் மரணத்துக்கு காரணம் அப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் தான் குருநாதர் இறந்ததை தாங்கிக்க முடியல, அந்த துக்கத்திலே அந்த கவலையிலே இருந்திருக்காரு, அதனால தான் இறந்துட்டாருன்னு இன்னொரு ஊடகம். இதோட இன்னொரு மோசமான ஒரு யூகம், நம்ம இவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்து நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நம்ம மனைவி துணி தைச்சு நம்மளை காப்பாற்றுதே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் காரணம்ட்டு இன்னொரு ஊடகம். ஒரு மரணம் திரையுலகுக்கு தமிழருக்கு மிகப்பெரிய இழப்பு. நிறைய பேருடைய மானசீக குரு அவர். நமக்கெல்லாம் ஒரு பொண்ணுமே இல்லையோ, எங்களோட குரு அவர். அது மாதிரி அவரோட மரணத்தை தேசது யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. அவருக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தலோ இல்லையோ, ஒரு மரணத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள்.